பெண் எல்ஐசி அதிகாரி தீ விபத்தில் இறந்த சம்பவத்தில் திடீர் திருப்பமாக நடந்தது கொலை என உறுதியாகி இருக்கிறது. ஆவணங்களில் முறைகேடு இருப்பதை கண்டித்ததால் சக அதிகாரியே மேலாளரை பெட்ரோல் ஊற்றி எரித்துக் கொன்ற பயங்கரம் இது. 2025 டிசம்பர் 17 மதுரை மேலப்பெருமாள் மேஸ்திரி வீதியில் உள்ள எல்ஐசி கிளை அலுவலக 2வது தளம் அன்று இரவு கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. குலை நடுங்க வைக்கும் அந்த கொடூர தீக்கு அஞ்சி பொதுமக்கள் வேடிக்கை பார்க்க தீயணைப்பு துறையினர் விரைந்து சென்று தீயை அணைக்க முற்பட்டனர். நீண்ட நேர போராட்டத்திற்கு பின் தீ அணைக்கப்பட்டது. ஆனால் அந்த பயங்கர தீக்கு ஒரு பெண் இரையானார். கரிக்கட்டையான சடலத்தை மீட்டு கொண்டு வரும்போது ஒலித்த அலறல் சத்தத்தால் அந்த பகுதியே அரண்டு போனது. இறந்து போனவர் கல்யாணி நம்பி, 55 வயதான இவர் இந்த கிளையில்தான் முதுநிலை கிளை மேலாளராக பணியாற்றி வந்திருக்கிறார். இவரது கணவர் அழகிய நம்பி. இந்த தம்பதிக்கு ஒரு மகன் ஒரு மகள் உள்ளனர். மகளுக்கு திருமணம் முடிந்து கணவன் வீட்டில் வசித்து வரும் நிலையில் தாய், தந்தை, மகன் 3 பேரும் பொன்மேனி பகுதியில் உள்ள வஜ்ரா அடுக்குமாடி குடியிருப்பில் வாழ்ந்து வந்துள்ளனர். இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று இப்படி ஒரு அசம்பாவிதம் அரங்கேறி இருக்கிறது. கல்யாணி நம்பியுடன் சேர்ந்து அலுவலகத்தில் பணியில் இருந்த உதவி நிர்வாக அதிகாரியான ராம் என்பவருக்கும் காலில் தீ விபத்து ஏற்பட்டது. ராம் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் தாயின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக கூறி கல்யாணியின் மகன் லட்சுமி நாராயணன் திலகர் திடல் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். தீ விபத்து ஏற்படுவதற்கு முன் கல்யாணி மகனை செல்போனில் தொடர்பு கொண்டு பதற்றத்துடன் போலீசுக்கு போன் பண்ணு என கூறி அழைப்பை துண்டித்ததாகவும் கூறியிருக்கிறார். உடனே இதுகுறித்து அலுவலகத்தில் உள்ள சிசிடிவி கேமராக்களை போலீசார் ஆய்வு செய்தனர். அதில் தீ விபத்தில் காயமடைந்த ராம் என்பவரின் நடவடிக்கையில் காவல்துறையினருக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. உடனே ராமிடம் போலீசார் நடத்திய கிடுக்கிப்பிடி விசாரணையில்தான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. கல்யாணி தீ விபத்தில் இறக்கவில்லை, மாறாக பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்யப்பட்ட உண்மை அம்பலமானது. ஆம், பெண் முதுநிலை மேலாளரான கல்யாணி நம்பி கடந்த மே மாதம்தான் திருநெல்வேலியில் இருந்து பணி உயர்வு பெற்று மதுரை எல்ஐசி கிளை அலுவலகத்தில் பொறுப்பேற்றிருக்கிறார். வந்த சில நாட்களிலேயே அதே அலுவலகத்தில் உதவி நிர்வாக அதிகாரியாக பணியாற்றிய ராம் என்பவரின் ஆவணங்களில் குளறுபடி மற்றும் முறைகேடுகள் இருப்பதை கண்டறிந்துள்ளார். இதுகுறித்து ராமிடம் விசாரித்து வந்துள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருந்துள்ளது. இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று மாலை அலுவலகம் முடிந்து அனைவரும் வீட்டிற்கு சென்ற பிறகு முறைகேடாக உள்ள ஆவணங்களை எரித்து தடயங்களை அழிக்க முயன்றுள்ளார் ராம். ஆனால் அதை கண்ட கல்யாணி நம்பி அந்த ஆவணங்களை தீயில் இருந்து மீட்க முயன்றுள்ளார். அப்போது கல்யாணி நம்பிக்கும் ராமுக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டிருக்கிறது. அதன்படி கல்யாணி மீது பெட்ரோலை ஊற்றி தீ வைத்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியிருக்கிறார். தீ மளமளவென பற்றியதில் கல்யாணி நம்பி துடிதுடித்து இறந்து போயிருக்கிறார். மேலும் தப்பி ஓடும்போது ராமின் காலிலும் தீப்பற்றி காயம் ஏற்பட்டிருக்கிறது. கல்யாணி மட்டுமின்றி ஒட்டுமொத்த அலுவலகமும் எரிந்ததால் நடந்தது தீ விபத்து என அனைவரும் நம்பியிருக்கிறார்கள். ராமும் எல்லாம் சாம்பலாகிவிட்டது என நிம்மதி பெருமூச்சு விட்டுள்ளார். ஆனால் இறப்பதற்கு முன் கல்யாணி செய்த ஒற்றை போன் கால் தற்போது மொத்த உண்மையையும் வெளிக்கொண்டு வந்தது. இதையடுத்து எல்ஐசி பெண் அதிகாரி கல்யாணி நம்பியை கொலை செய்த வழக்கில் உதவி நிர்வாக அதிகாரி ராம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். ஆவணங்களில் முறைகேடு இருந்ததை கண்டறிந்து விசாரித்ததால் பெண் அதிகாரியை உதவி நிர்வாக அதிகாரி தீ வைத்து எரித்துக் கொன்ற சம்பவம் மதுரையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இனி
செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.